அழகே அழகு சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்காக வராங்க. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருந்துட்டு எனக்கு காலை விண்ணுன்னு ரொம்பவே வலிக்குது, நான் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் உட்கார்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அம்மா உள்ளே போயிட்டு உட்காந்துக்கலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்கார பிளேஸை பார்த்த உடனே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், போகிறவங்களாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவனும் அங்கேயே போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் நம்ம மலர் இருந்துட்டு நீங்கள் எல்லாருமே உள்ளே போங்க, நான் கொஞ்ச நேரம் இவங்க கூட இருந்துட்டு நான் வரேன், அத்தையும் மாமாவையும் கூட்டிகிட்டு உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதியம் இருந்துட்டு நானும் உங்களோட இருக்கேன், இல்லை வேண்டாம் மதி நீ உள்ளே போமா அப்படின்ற மாதிரியே சொல்லி எல்லாரையும் உள்ளே அனுப்பி விட்டுடுறாங்க. கோமதி இருந்துட்டு மலர் அங்கே இருக்கிறத பார்த்த உடனே மலர் கூட அவங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம மெயினாக இருந்துட்டு எங்கள் அத்தையும் எங்கள் மாமாவும் ரொம்பவே டேஞ்சரத்தை, அவங்க ஏதாவது பேசினா கூட நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க, அமைதியை விட்டுருங்க அத்தை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் என்னடி பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஜீரக தண்ணி வேணும், தைலத்தை போட்ட காலில் தேய், அதுக்கடுத்ததாக காலை பிடிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலையை நம்ம மலர்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பொது இடம்னு கூட பார்க்காம நம்ம மலரும் லக்ஷ்மியோட காலை தைலம் போட்டு பிடிச்சி விட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதி வராங்க. அக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உள்ளே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்கள் வராமல் அங்கேயே இருந்திருக்கணும், இங்கே வந்தும் இவங்க உங்களுக்கு ஆய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, வீட்டில் தான் அவ்வளோ வேலை வாங்கினீங்கன்னு பார்த்தா இங்கே வந்து காலை பிடிச்சி கொடு, சுடு தண்ணியை கொடு, ஜீரக தண்ணியை கொடுன்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு படாத பாடுபடுத்திட்டுருக்கீங்க, மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் இருந்துட்டு அவங்கள பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. எங்களுக்கு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு மலர் உங்ககிட்ட சொல்லிச்சா? இல்லை இல்லை, அப்புறம் எதுக்காக நீ உள்ளே வர, வீட்டில் தான் நீ அடங்குறதில்லன்னு பார்த்தா பொது இடத்துலையும் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே கோமதி பேசினதுனால கோமதியும் பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. எங்களோட குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து போன உடனே பாக்கியராஜ் பின்னாடியே போயிட்டு என் அப்பா அப்படி பேசினது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நான் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் உட்கார்றேன், நீங்கள் கிளம்புங்க தம்பி அப்படின்ற மாதிரியே சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிய அப்படி பேசினதுனால சுரேஷை உடனே வர சொல்கிறாங்க. சுரேஷை வந்துட்டுருக்காரு. பாக்கியராஜ் சுரேஷை பார்த்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளா, அண்ணியே எதுவும் சொல்லலை, இவளுக்கு என்ன வந்ததா, இது இதுக்காக அப்பா அம்மா கிட்ட இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏதோ பேசிடுச்சு, அப்பா அம்மா பண்ணுறதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இப்போ நான் என்னென்ன சொல்லிட்டோம், நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷும் ஒரு வழியாக வரவே இல்லை. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாக்கியராஜ் எல்லாமே அவங்களுடைய அப்பா அம்மாவை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் எங்கடா, அவன் ஸ்டேஷன்லேருந்து ஏதோ கால் வந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா, இப்போ இந்த பிரச்சனையை பெருசாக ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பா, எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கோமதியை வந்து மலர் வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்ம உடனடியே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்திலெல்லாம் வந்ததுனால மீனாவுக்கிட்ட உண்மையே சொல்லிட்டு மீனாவையும் கூட்டிக்கிட்டு நேராக அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் நீங்கள் என் அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.